ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு vlog போடுறோம். ஓகே, இன்னைக்கு vlogல என்ன பார்க்கலாம்? நாங்க அல்லுலால இருந்து தபுக் போறோம். ஸோ தபுக் ஜர்னியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் ஹரி, யதீஷா. அல்லுலால இருந்து தபுக் கிட்டத்தட்ட 4 hours. ஸோ ஜிவி பிரகாஷ் சாங்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மூவ் ஆகிறதுக்கு. லலிதா சோகத்தில் இருக்காங்க. ஏலோ ஓய், யதீஷா எங்க போறீங்க? எங்க போறீங்க? ஸ்விம்மிங் பூல் போறீங்களா? சோ அல்லுலால இருந்து தபுக்கு ஸ்விம்மிங் பூல் தான் போறீங்களா? வச்சிருக்கீங்க செலவுல. அப்பா இங்க வந்து 1 week தான். ஸோ ஒரு இது வந்து அல்லுலால இருக்க தைபா யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் காலேஜ். ஸோ இதை தாண்டி போயிட்டு இருக்கோம். மலை மேலலாம் ஸ்விம்மிங் பூல் கிடையாதுமா, இது போற வழி மலைமா. ஏண்டிமா மலையில யார் இருக்கா? யாருமே இல்ல. சுபாஷ் இருக்காங்களா மலையில? தனி காடுன்னு சொல்லலாமா இல்ல தனி மலைன்னு சொல்லலாமா? ஏதிஷா சுபாஷ் மலை மஞ்சுபா. ஸோ போகிற வழியில் கேமல் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்காக அப்படி நிப்பாட்டி காட்டலான்னு நிப்பாட்டி காட்டிகிட்டு இருக்கோம். ஏண்டிமா கேமல் பார்த்தாச்சா? என்னடிமா என்னடிமா ஊவா இல்லடிமா. ஸோ குழந்தைங்களுக்கு கேமலை காட்டலாம் அப்படின்னு இறங்கியிருக்கோம். அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அம்மாவே என்னதுராம் அது? ரதீஷா என்னது அது? யதீஷா வெயில் அடிக்கலையா? காமெடி பண்ற, கார் மூவ் ஆகுதுன்ட்டு. அம்மாவே அம்மா அம்மா சளி அடிச்சல. சரி ஓடலாமா? இருக்கு இருக்கு. ட்ராவல் பண்ணி சவுதிக்கு வந்து ரீசெண்டாக வந்தோம். அந்தளவு எங்கேயுமே லாங் ட்ராவல் பண்ண கிடையாது. ஸோ அதான் சரி பக்கத்தில் தபுக்கு போகலான்ட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம்.
ஆண்டிமா போயிட்டு அங்கே ஒரு 1 நாள் 2 நாள் இருந்துட்டு வரலாமா? ஆமா சரிம்மா. அதே மாதிரி எங்க கால போட்டுருக்க சாங்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லும் இங்கே மவுண்டெயினாக போயிட்டு இங்க அதுல யார் வீட்டுக்கோ ஷோஃபா ரெடி ஆகி வந்துட்டு இருக்கு. See the boats. ஆடு படத்துல வர மாதிரி ரோடு ஃபுல்லா இந்த வீடு பில்டிங் இல்லாம போயிட்டு இருக்கோம். என்ன படம்? நம்ம அப்படி இதே மாதிரி ஒரு ஏரியால தான் போய் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதான் இப்ப யாராச்சும் எங்க கார் பிரேக் டவுன் ஆனாலும் கூட ஹெல்ப்க்கு வர்றது கஷ்டம் தான். இங்கெல்லாம் நாங்க டேல டிராவல் பண்றதுனால ஒரு 1-2 கார் மட்டும் இங்க கூட டிராவல் பண்றாங்க. ஆடு 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 படத்தை சொன்ன மாதிரி ஆடே வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். ஓ ஹரி வருது. ஆடு பார்த்துக்கோங்க. ஆடு படத்துல நம்ம பிரித்விராஜ் தாத்தா இங்கேமா மாவே வா என்னமா அது புலிமா? ஆடு ஜீவிதம் படத்துல இருக்க மாதிரியே ஃபுல்லா இங்க ஆடுங்க. அதையும் ஒருத்தர் மேய்ச்சிட்டும் இருக்காரு. கேஃபலால் அல்லா போங்க. ஆடுட்டு பேசுறாங்க. இங்கே வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்கம்மா. வாங்க இங்கே வந்து ஃபோட்டோ எடுங்க. வாங்க வாங்க. சுக்ரானா பேபி. நம்ம படத்துல தான் பார்த்தோம் ஆடு ஜீவிதம் அப்படின்ட்டு. பாவம் கஷ்டப்படுறவங்க, ஆனா உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன்காரங்க போல இருக்கு, ஆப்பிரிக்கா இல்ல அரபிக்காரங்க போல இருக்கு. பாவம் அவர் ஆடுங்கள்ட்ட சொல்றாரு வாங்க வாங்க அப்படின்னு. எல்லா இடத்துல வந்து கேதர் ஆயிருச்சு. பரவாயில்ல, நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. அவங்களுக்கு மேஜிலியா எனக்கு புரியல. ஆட்டுக்கிட்ட பேசினாரு அவர். பேசன் வா எல்லாம் எல்லாம் அப்படின்னு வந்துட்டாங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு. அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. ரதீஷா அம்மாவே என் தங்க போல பிஸியா விளையாண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆண்டிமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயப்படுறீங்களா? அவங்க மொபைலோட பிஸியா இருக்காங்க. எங்க பெரிய மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மேடம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ரதீஷோட ஓல்ட் ஷோலாம் வச்சு விளையாண்டு இருக்காங்க. மேடம் அவங்களும் பிஸி, கண்டுக்க விட மாட்டேங்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு கண்டுக்கிறீங்களா இல்லையா? கண்டுக்க மாட்டீங்களா?
எதுக்குள்ளேயோ பூந்து போற மாதிரி இருக்கு. கரெக்டா போங்க. ஷூ. வா வா வா. உனக்கு பெட்ல இங்க மவுண்டன் சைடு ரோட் இங்க பாரு சண்டை போடாம வாங்க. எங்களுக்கு பின்னாடி ஒரு ட்ரக் கூட வந்து எங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு வராங்க. திறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குழந்தையும் அம்மாவும் இப்ப சேர்ந்து போறாங்க. அம்மா டாங்கி பர்மா சாப்பாடு என்னமா போட்டு அடுத்தது கழுதைங்க. கழுது தானே படிக்கலாம். டோங்கீஸ். நீ பாட்டுக்கு போய் எங்கேயாச்சும் சுற்றுறாத. அம்மாவும் புள்ளையும் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க ஒட்டகம் பார்த்தோம். ஒட்டகம். அடுத்தது ஆடு. இப்ப கழுதை. வேற என்ன பார்க்க போறோம்? சாதியில பாத்துக்கோம். வேற என்ன பார்க்க போறோம்னு தெரியல. பாப்போம். அடுத்து கொரில்லா பார்ப்போம். கொரில்லாவா? பக்கத்துல இருக்கு. வந்து போத்துனா மொட்டு மொட்டு அரி என்ன பேடா பேடா பீடா. நம்ம ஊர்ல பீடா தபுக்கு போலாம் பிளான் பண்ணி வந்தோம். பட் இங்க என்னன்னா மலை மேல ஏறி அந்த சைடு போறதுக்கு ரூட் இருக்கு. மலை மேல பாருங்க. ஏன்னா சென்டர் அங்கதான் கரெக்டா இருக்கும். கீழே இறங்குறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அவ்வளவா இதா இல்லை. அந்த ஹயாத் வியூ வந்து ரொம்ப செங்குத்தா இருந்தது. இது பரவாயில்ல. பயமா இருக்குல்ல. வண்டியே திணறு. மலை ஏறி இறக்குது. பாதி மலை ஒரு 2 செகண்ட்ல ஏறியாச்சு. திரும்பியும் இறங்கோடு பார்த்தா ஏறிக்கிட்டே இருக்கும். ஸ்லோவாவே போங்க. பாரு
எங்க வண்டி மேலே ஏறதுக்கு முக்குது. இறங்குறது ஈஸியா இறங்கிடும் ஏறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி செங்குத்தா இருக்கு. பார்த்தா தெரியும். வெயிட் காட்டுறேன். அங்க போனா அப்படி எம்டி அப்படியே குளிர மாதிரி தான் இருக்கும். அம்மா அமைதியா இருங்கம்மா. பேப்பர். ஓகே. ஓ மை காட். போய் இப்படி இறங்குறோம்னு தான் நினைக்கிறேன். ஐவா. எப்பா தபுக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் தபுக்கு வர மாட்டேன். மதினாவே போயிடுவேன். இல்ல ப்ரோ தபுக்கு வேற ரோட் ஏதா இருக்கும். இது தப்பா வச்சு நினைக்கிறேன். அப்பா இறங்கிட்டோம்ப்பா. ஏப்பா இந்த மலை கொஞ்சம் இந்த மலை மேல ஏறி இந்த சைடு கீழே இறங்குறதுக்குள்ள கொஞ்சம் இல்ல நிறையவே அள்ளு விட்டுட்டு செம்ம செங்கத்துக்கு பார்க்க பிளாட்டா இருந்த மாதிரி இருந்தது. சின்னதுதான் நினைச்சா. இந்த ரூட் சரியான கரெக்டான ரூட்னு கிடையாது. ஆக்சுவலி 2 ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன் தபுக்கு. லாஸ்ட் டைம் போனப்ப இந்த ரூட் கிடையாது. ஆனா பரவாயில்ல. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அள்ளு விட்டது நல்லா விட்டது. ஐயோ சான்ஸ். அதுவும் என் பொண்டாட்டி நான் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா மேல ஏறி ஒரு இடத்துல போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அவர் இறங்கிட்டாரு. சார் இறங்கி போய் போட்டோ எடுக்க போயிட்டாங்க. சரி நம்ம டர்ன் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா செம்ம செங்குத்து. பார்த்தோன்னே அள்ளு விட்டுருச்சு எங்களுக்கு. ஆஹா கார் லைட்டா மூவ் ஆனா அவ்வளவுதான். சார் ஆப்போசிட்ல போய் நிக்கிறாரு. அப்படியே செம்ம ஸ்லைடிங்ல நிக்கிறோம். ஐயோ சான்ஸே இல்ல. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பயம் இல்ல. என் பொண்ணுக்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னும் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு அந்த பயத்துல இருக்காங்க. மலையை விட்டு இறங்கினோடனே நாங்க எங்க லக்கி சாப் பார்த்துட்டோம்ப்பா. டாங்கி. ஹாய் ரதீஷா. ஸ்ட்ரைட்டா பார்த்து ஓட்டுங்கம்மா. டிரைவ் பண்றீங்களா இல்ல என்ன வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு? பாம் 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 பாம். சச்சோ. ஓகே. வெயில்ல எல்லா ஆட்டுக்கொட்டையும் மரத்துக்கு அடியில படுத்துருக்கு. நம்ம ஊரு பாம்பு புத்து மாதிரி இங்க ஒரு மவுண்டைன் இருக்கு. அது பேர் என்ன? பாம்பு புத்தே தான். செம்மையா இருக்குல்ல. நாங்க தபுக்கு போறோம் போய்கிட்டே இருக்கோம். ஒரு மலையா ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ஏறுறோம் இறங்குறோம். இதோட 3-4 மலை ஏறிட்டோம்ப்பா. தபுக்கு வருதோ இல்லையோ. யாருக்காவது மலை சம்பந்தமா பயமா இருந்துச்சுன்னா இங்க கொண்டு வந்து விட்டுருங்க. ஆமா இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பயமும் போயிடும். போற இடத்துல மலை மேல ஏறி இறங்கி நாங்க கத்த ஆரம்பிச்சிட்டோம். கடல் மலை தாண்டுவாங்க. நாங்க இதோட 5 மலை ஏறிட்டோம். இன்னும் 2 மலை ஏறி இறங்கணும்னா 7 மலை ஏறி இறங்கிடுவோம். இந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம். இந்த மலை ஏறி இறங்கணும். 9, 10 மலை 12, 17, 14 மலை போயிடுவோம் போல.
கொஞ்ச நேரம் இறங்கி ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தோம், இந்த வியூ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அப்பா, எங்கள் குட்டி வாண்டு படுத்திருந்தவங்க எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. அம்மாவே எப்படியோ உள்ள வந்துட்டோம் சிட்டிக்குள்ளேயே. என்னடா நமக்கு என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஆர்மி இதுல உள்ளதெல்லாம் பாக்குறோம். ஃபைனலாக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே கண்டுபிடிச்சி வந்தாச்சு.